ஆன்மீக உலக அன்பர்களுக்கு முதலில் வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் நம்ம வாஸ்துவை பற்றி பேசுவோம். வாஸ்துவில் சில அன்பர்கள் கேட்டிருந்தாங்க, இந்த தண்ணி தொட்டி, மேல்நிலை தொட்டி எந்த பக்கம் வச்சா ரொம்ப ரொம்ப நல்லது? தென் மேற்கு இந்த பகுதியில், அதுவும் மேல் பகுதியில் இவங்க நீர்நிலை தொட்டிகளை வைத்தால், மேல்நிலை தொட்டிகளை வைத்தால் சிறந்த பலனா இருக்கும். ஏன் அந்த மூலையில வைக்கணும்? ஏன்னு பார்த்தீங்கன்னா, வாஸ்து பகவானின் கால் பகுதி அது. அந்த பகுதியில பாரங்களை வைத்தால் அந்த வாஸ்து பகவானுக்கு எந்த விதமான பாரமும் இருக்காது. மாறாக ஒரு சிலர் இந்த வடகிழக்கு பகுதியில போர் போட்டுருவாங்க. அப்படியே நேரா அதுக்கு மேல் தொட்டியை வச்சிருவாங்க. இந்த மாதிரி வச்சா என்ன ஆகும்? பைப் லைன் கொஞ்சம் செலவு பண்றாங்களாம் அவங்கெல்லாம். பைப் லைன் செலவு பண்றேன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட செலவை வாழ்நாள்ல ஏத்துக்குவாங்க. ஹாஸ்பிட்டல் செலவு, தேவையில்லாத வீண் விரயம், தேவையில்லாத வம்பு வழக்கு, இதை எல்லாத்தையும் இந்த மேல் தொட்டின்னு சொல்லுவாங்கல்ல, மொட்டை மாடியில் வைக்கக்கூடிய தொட்டியை வடகிழக்கு மூலையில வைக்கிறவங்க சந்திக்கிறாங்க. பைப் லைன் செலவு பண்றதை கம்மி பண்ணிக்கலாம், கீழே வந்து ஒரே ஒரு பைப்பு மேலே போட்டுனா போதும் அப்படின்னு நினைச்சு பைப் லைன் செலவை கம்மி பண்றவங்க எல்லாம் பின்னாடி ஏகப்பட்ட செலவுகளை செய்து கொண்டிருப்பாங்க. இது வாஸ்து முறையா வலியுறுத்துது. இதை அழகா பின்பற்றி எல்லோருமே இந்த தென்மேற்கு மூலையில இவங்க வந்து மேல்நிலை தொட்டியை அமைத்து கொண்டால் நல்ல பலன்கள் கிடைக்கும். மாறாக ஆப்போசிட்டா இருக்கக்கூடிய வடகிழக்கு பகுதியில் அமைச்சுட்டாங்க, அவங்களுக்கு தொந்தரவு தான். அதாவது பார்த்தீங்கன்னா, அந்த குடும்ப தலைவருக்கு ஆபத்து, ஹாஸ்பிட்டல்ல போய் படுக்க வேண்டிய சூழல் வரும், கடன்கள் அதிகமாகும். ஒரு சிலர் நல்ல ஹெல்த்தியா இருக்கிறாங்க, அதனால ஹெல்த்ல போகாம அவங்க பொருளாதாரத்தில் சிதைச்சிடும். அதனால் மிக கவனமாக இந்த மேல்நிலை தொட்டியை வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சரி, மேல்நிலை தொட்டியை அந்த மாதிரி வச்சுட்டா நல்லது. கீழே நிறைய இடங்கள்ல இந்த காவா சம்பு, கழிவு நீர் சம்பு வைப்பாங்க. அதை எந்த பக்கம் வைக்கணும், அது எந்த பக்கம் வச்சா நல்லது அப்படின்னு பார்த்தாக்கா, அவங்க இப்போ போர் போடுறதுன்னு சொல்லிட்டு வடகிழக்கு மூலையில போர் போடுவாங்கல்ல, அதே பக்கத்துல மெயின் ரோடா இருந்ததுன்னா அந்த பக்கத்திலேயே இந்த சம்பை வைப்பாங்க. அதுவும் தவறு. அதை வச்சுட்டீங்கன்னா அந்த பக்கம் ஈசன் தலை இருக்கக்கூடிய பகுதி, அதாவது வாஸ்து பகவானின் தலைப்பகுதி, அந்த தலைப்பகுதியில மலம் கழிப்பது போல ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தும். அந்த இல்லத்துக்கு பெரிய லாபங்கள் கிடைக்காது, பெரிய துன்பங்கள் தான் விளையும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, நம்ம எந்த பக்கம் வாசல் வைத்தாலும் அந்த வாசலின் எதிரே அந்த செப்டிக் டேங்க், கீழ்நிலை தொட்டி, காவா, கழிவுநீர் தொட்டி, இதெல்லாம் வைக்கக்கூடாது. அதன் மேல் நடந்து வீட்டுக்குள் வரக்கூடாது. இப்படி வந்தாங்கன்னா அவங்களுக்கு பொருளாதார இழப்பு ஏற்படும். கட்டாயமா அந்த வீட்டில் வியாதிகளினுடைய தொந்தரவுகள் அதிகமா இருக்கும். அதனால இந்த செப்டிக் டேங்க் எந்த பக்கம் வைக்கிறது அப்படின்னு பார்த்து நல்ல முடிவெடுத்து வைத்துக் கொள்வது நல்லது. கூடவே அடுத்து படிக்கட்டு. இந்த வடகிழக்கு மூலை எல்லாத்தையும் இந்த வடகிழக்கு மூலையை பத்தியே சொல்லுவோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஈசனுடைய, அதாவது வாஸ்து ஈசனுடைய தலைப்பகுதி அது. அந்த இடத்துல படிக்கட்டும் வைக்கக்கூடாது, பாரத்தை அந்த இடத்துல ஏற்றக்கூடாது. ஏத்துனா குடும்ப தலைவருக்கு பாரத்தை ஏற்படுத்தும். இது அனுபவத்தில் பார்த்தது. நிறைய குடும்ப தலைவர்கள் இதனால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அவங்களுடைய உடல் உபாதை முதல் பாதிக்கப்படும். முதல்ல ஹாஸ்பிட்டல்ல படுக்க வைக்கும். அதையும் செலவு பண்ணி தேர்ந்து வச்சாங்கன்னா உடல் உறுப்புகள்ல கை வைக்கும். இப்போ உடல் உறுப்புல கை வச்சா என்ன பண்ணுவாங்க? எந்த ஹாஸ்பிட்டல்ல போய் என்ன பண்ணுவாங்க? ஒன்றும் பண்ண முடியாது. அதனால அந்த படிக்கட்டை வடகிழக்கு மூலையில வைக்கவே கூடாது.
சரி, அவங்க எந்த பக்கம் வைக்கலாம்? தெற்கு சைடில் பாரம் வைக்கலாம்னு சொல்லியிருந்தோம். அதனால தெற்கு சைடில், தெற்கும் கிழக்கும் இணையக்கூடிய பகுதியான மத்திய பகுதியில் இவங்க வாசலை வைத்து, அதாவது பார்த்தீங்கன்னா படிக்கட்டை அமைத்து, அது வந்து கிளாக் வைஸா சுற்றி மேலே ஏறுவது போல வைத்தாங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்றத இந்த வார வாஸ்து நிகழ்ச்சியில் சொல்லி வைக்கிறோம். நன்றி, வணக்கம்.